வணக்கம் நண்பர்களே. விஜய் வெளிவண்டார்ல, பிரச்சாரத்துக்கு வந்துட்டாருங்க. நம்ப முடியுதா உங்களுக்கு? நம்ப முடியுது. ஏன்னா திருச்சி போனாரு, அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு போனாரு, கரூர்ல தான் நின்னு போச்சு. ஆனா அதுக்கப்புறம் வெளியே வரல. அதாவது பொது வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணல, பொதுமக்கள் கிட்ட வரல. இன்னைக்கு வந்துட்டாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணாருங்க. விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ண எப்படி கூட்டம் இருக்கும் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இல்ல இல்ல, இத்தனை நம்பர் ஆஃப் வாகனங்கள் தான் வரும் எல்லாரும் இருந்தா அப்படியே ஸ்பான்டேனியஸா வந்து நின்றுட்டாங்க, பெருங்கூட்டம். அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணாரு, கூட்டத்துல பேசினாரு, அருமையா தான் பேசினாரு. அதுல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. அதெல்லாம் பேரிகேட்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு ரசிகர்கள் போயிட்டாங்க. போலீஸ்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா பேச்சுல முக்கியமான என்ன, திரும்ப திரும்ப சொல்றதுதான் என்ன பேச்சு, யார் யாருக்கு போட்டி, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னாரு. திரு ஸ்டாலின் வேண்டுமா, திரு விஜய் வேண்டுமா, இதுதான் அவர் முக்கியமா கேட்டாரு. இது மூலம் அந்த பகுதியில மிகப்பெரிய அதிர்வுகள் ஏற்படுத்தியிருக்கு. யாருக்கு இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்? நிச்சயமாக திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நிச்சயமாக அதிமுக அணிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அங்கே அதிமுக அணியில பாமக வேட்பாளர் நிக்கிறாங்க, திலகபாமா நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும். எதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, நிஜமா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். திமுக வேட்பாளர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது, சேகர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர். இருந்தாலும் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்டேனியஸா வர்றாங்க. இன்னைக்கு பெரிய கட்சிகள் எல்லாமே அங்க ஏதோ இடத்துல பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் எல்லாரும் கூட்டிட்டு வரணும். எல்லா கட்சியும் நடக்கிறது தான். எல்லா கட்சியும் நடக்கிறது தான். 2 கட்சியில் தான் கிடையாது, நல்லா தெரியும் உங்களுக்கு. நாம் தமிழர்ல கிடையாது, தாவேக்கால் கிடையாது. அவங்களுக்கு ஆர்வமானவர்கள் வந்து சேர்றாங்க. சீமான் போனாலும் அப்படிதான், எல்லாம் கூட்டுவான்னு சொல்றது இல்லை, எல்லாம் போய் சேர்றாங்க. ஆனா விஜய்க்கு கேட்க வேண்டாம், எல்லாரும் என்னமோ இளைஞர்கள் தான் போவாங்க, அவங்க அவருடைய ரசிகர்கள் தான் ஓடுவாங்க. நான் பார்த்தா நீங்க வீடியோ பாருங்க, பெருசுங்கெல்லாம் ஓடுதுங்க. இந்த பெருசுங்கெல்லாம் போய் என்ன பண்ணும்போது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வர போறாங்களா? அவர் பேசின பேச்சை பார்த்து சினிமா பார்க்காதவங்க கூட இந்த டிராமா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு போட கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை பெரம்பூரில் விஜய் கொடுத்து விட்டார். விஜய் வெளியே வந்து விட்டார். என்னன்னா மறுபடியும் மக்களிடம் பிரச்சாரம் பண்ண வந்து விட்டார். இது வரைக்கும் அவருடைய நிர்வாகிகள் கிட்ட தான் பேசினாரு. கரூருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு அந்த நிர்வாகிகள் என்ன பேசணும், அந்த ஒரு 4000 நிர்வாகிகள் 5000 நிர்வாகிகள் தான் பேசினாரு. இப்போ சாதாரண மக்கள்கிட்ட போய் பேசுறாரு. சாதாரண மக்கள் ரியாக்ட் பண்றாங்க, பல்வேறு இடத்துல இருந்து கேட்கறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப பெரிய அளவுக்கான பாதுகாப்பு அப்படியே கூட்டம் அப்படி இல்லை, ஆனா செம்ம கூட்டம் கூடுது. இந்த கூட்டத்துல அவர் பேசின முக்கியமான விஷயம் என்ன, திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? ஊழல் குற்றச்சாட்டு பயங்கரமா வைக்கிறாரு, எக்கச்சக்கமா ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ரொம்ப அளவுக்கான ஊழல் நடக்குது அப்படிங்கிறது திரும்ப வைக்கிறாரு. அவர் சொல்லாத விஷயம் என்ன தெரியுமா? அதிமுக பேச்சு எடுக்க மாட்டேங்கிறாருங்க. இது என்னங்க, அவர் ஒரு இந்த களத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? திமுக இருக்கு, பெரிய கட்சி, பெரிய கூட்டணி. அதிமுக இருக்கு, பெரிய கட்சி, பெரிய கூட்டணி. நாம் தமிழர் கடந்த 10 ஆண்டுகளாக தேர்தலை சந்திக்கிறார்கள். 8.5% ஓட்டு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பல சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், பெரியவர் ராவதாஸ், அப்புறம் சசிகலா, இவங்க சேர்ந்து அமைத்த கூட்டணி. கிட்டத்தட்ட 7 முனை போட்டி. எத்தனை முனை போட்டி வந்தாலும் 2 முனை தான் அப்படின்னு சொல்றாரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அது எடுபடுது. அது மக்கள் கிட்ட இவர் தான் இந்த ஆட்சியை அகற்றக்கூடியவரோ அப்படிங்கிற இமேஜை கொடுக்கிறார். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி தான் பேசினாரு. ஆனாலும் கூட இந்த ஸ்பான்டேனிட்டி இருக்குல்ல, இது வரைக்கும் இல்லாததாக இருந்தது. நல்லா கவனிக்கணும். இந்த கூட்டத்துல மேடையில பேசும்போது அவருக்கு ஒரு போடியம் இருக்கும், பாத்துக்குவாரு, கொஞ்ச நேரம் பேசுவாரு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரா பேசுறாப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ப்ரிப்பேர் பண்ணதையும் நல்லா பேசுறதுக்கு அது ஒரு திறமை வேணும். அது நல்லா இருக்கு. மிகப்பெரிய நடிகர், எவ்வளவு பார்த்திருப்பாரு 30 வருஷத்துல. அதையும் தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மக்கள் முன்னால வைக்கிறாருங்க. ஏன்னா ரொம்ப அவரு அப்படியே நேரடியாக ஆட்சிக்கு வந்துடணுமா அப்படின்னு நினைக்கிறாரா? மிகப்பெரிய சந்தேகம். அவருக்கு தெரியும் கடுமையா உழைக்கணும்னு. ஏன்னா சினிமால அவரு மிகப்பெரிய ஒரு இயக்குனருடைய மகனாக வந்தாலும் நிறைய விமர்சனங்கள் உட்படுத்தப்பட்டாரு. அவரே சொல்லியிருக்கிறார், இது சரியில்லை, அது சரியில்லை, நட சரியில்லை, மோகம் சரியில்லை, இதெல்லாம் சொல்லிதானே அடிச்சுட்டு இன்னைக்கு நம்பர் 1 ஆக்டரா வந்துட்டார்ல, மறுக்க முடியாது இல்ல. ஆனால் அங்கே போய் உட்காரணும், தலைமைச் செயலகத்துக்கு போய் அந்த சிஎம் சீட்ல போய் உட்காரணும் அப்படிங்கிறது ரோல் கேமரா ஆக்ஷன் கட்டுங்கிறது கிடையாது. அதுக்கு உழைக்கணும், சாதாரண மக்கள் சப்போர்ட் பண்ணணும், அவங்க ஓட்டு பண்ணணும். எப்படி சினிமா பாக்குறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயின்னு பெரிய அளவுக்கான ஸ்டார் ஆக்குனாங்களோ அந்த மாதிரி மக்கள் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஓட்டு போட்டுதான் அவர் அதிகாரத்துல அமர வைக்க முடியும். நல்லா தெரியும் இருக்கு. அதுக்காக தான் திரும்ப உழைச்சிட்டு இருக்காரு. பெரிய விஷயங்களை மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கூட்டத்துக்கு போனது, பெரம்பூரை பத்தி போனது பார்த்தோம்னா சென்னையில மிகப்பெரிய அளவுக்கான அதிர்வலை ஏற்படுத்திருச்சு. பெரம்பூர் சுத்தி இருக்கிற தொகுதிகள், கொளத்தூர் தொகுதி சிஎம் போட்டி போடுறாரு. ஆனா சிஎம் தடுக்க முடியாது, ஜெயிச்சிருவாரு. அந்த பெரம்பூர் ஒட்டி இருக்கிற தொகுதி திருவிக நகர் இருக்கு. அதே மாதிரி அண்ணா நகர் பக்கத்திலேயே வந்துருது, வில்லிவாக்கம் தொகுதி இருக்கு. இந்த அத்தனை தொகுதிகளுமே அவருடைய பேச்சால அதிர்வு உணர்ந்திருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த நிலநடுக்கம் வந்ததுன்னா ஒரு இடத்துல ஆழமா இருந்ததுன்னா பல இடங்கள் அதிர்வலை போகும் இல்லையா? அந்த மாதிரி அவர் பேசினது மற்ற இடங்களையும் அதிர்வு ஏற்படுத்திருச்சு. ஆனா நம்ம தொகுதிக்கு வரமாட்டாரா அப்படின்னு வில்லிவாக்க மக்கள் ஏங்குறாங்க, அண்ணா நகர் மக்கள் ஏங்குறாங்க.
அப்புறம் தீநகர் மக்கள் புஷி ஆனந்த் நிக்கிறாருல, அந்த மக்கள் ரொம்ப ஏங்குறாங்க. ஏன்னா புஷி ஆனந்த் நிக்கிறாரு அப்படின்னா விஜய் பிரச்சாரம் பண்ண மாட்டாரா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த தேர்தல்ல திமுக குறைந்த வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெற்றது. அதிமுக குறைந்த வாக்குகள் வித்தியாசம் தான் தோல்வி அடைஞ்சது. ஆனா அந்த தொகுதியில தீநகர் தொகுதியில வேட்பாளரை திமுக மாத்திருச்சு. உங்களுக்கு தெரியும். அவருக்கு பதிலா ஏற்கனவே இருந்த கருணாநிதிக்கு பதிலாக அன்பனுடைய பையன் ராஜா அன்பனை நிறுத்த வச்சுட்டாங்க. இது உங்க குடும்பத்திலே உரசல் ஏற்படுத்திருச்சு. அவரு கருணாநிதி அவரும் குமுறல் அடைஞ்சு மன உளைச்சல் அடைஞ்சு அவரும் இந்த செயலாளர் பதவியிலிருந்து போகிறேன் இப்படிலாம் சொல்லிட்டாரு. நிறைய ஊடகங்கள் கட்சி விட்ட போறாரு அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் இருக்குங்க. ஹாட் பன்ஸ் இருக்கும். எல்லா கட்சியும் இருக்கிறதா. நிறைய வேட்பாளரை பார்க்கிறோம். திமுக அதிமுக அழுதுட்டு இருக்காங்க இடம் கிடைக்கல அப்படின்னு. என்னங்க அரசியல்ங்கிறது சாதாரண விஷயமாங்க. ரொம்ப பெரிய வியாபாரங்க. அது கிடைக்கலன்னா எந்த ஒரு அரசியல்வாதிக்கு, முக்கியமா திமுக கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். விஜய் கட்சியிலும் நிறைய குமுறல் உண்டு. பல இடத்துல சில வேட்பாளர் கொடுக்கல அப்படின்னு இருக்கு. இப்பதான் வந்த கட்சி. ஆனால் 234 தொகுதிகளின் வேட்பாளரை நிறுத்தி விட்டார். முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. 234 தொகுதிகளும் வேட்பாளரே இல்லைங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய விமர்சகர்கள் சொன்னாங்க. ஆனா நிறுத்திட்டாரு. இது மிகப்பெரிய விஷயம். ரோட்டுக்கெல்லாம் வரமாட்டாருங்க. ரோட்டுக்கு வந்துட்டு அந்த வேன்ல நின்று ஒரு சாதாரண தலைவர், இது வரைக்கும் மற்ற தலைவர் மாதிரி நின்று பேசுறாரு. நம்ப முடியாம எல்லாரும் பாக்குறாங்க. பக்கத்தா இருக்காங்கன்னு சொல்லி போனை வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்க பாக்குறாங்க. கடைசியில பாருங்க ஒரு செல்ஃபி எடுத்தார்ல, அது அவர் ட்விட்டர்ல எக்ஸ்ல போட்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு வைரல் ஆகும். இது கொஞ்சமா மனநிலையை மாறிட்டு இருக்குங்க. முக்கியமாக கரூருக்கு முன்பாக அவருடைய கிராஃப் மேல ஏறிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராஃப் கீழே போனதுக்கு அவரே தான் காரணம். அந்த நிகழ்வு நடந்தது அவருக்கு சாதகமாக போயிருக்கலாம். அவரு வெளியே வராம போயிட்டாரு. ஆனா அனுமதி மறுக்க முடியாது. இப்பவே தேர்தல் ஆணையம் சரியாக அனுமதி கொடுக்கல அப்படின்னு அவர் திரும்ப புகார் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சரியாக 48 மணி நேரத்துக்கு முன்பாக உங்க ஆன்லைன் மூலமா நீங்க அனுமதி கோருங்க. அது இடம் உகந்ததாக இருந்தால் பிரச்சாரம் செய்வதற்கான இடத்தில் பட்டியலில் இருந்தா கொடுப்போம். பட்டியலில் இருந்தது கொடுத்தாங்க, வந்துட்டாரு. இன்னும் கூட பல இடங்களில் 2-3 நாட்களில் சென்னையில பிரச்சாரம் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பல்வேறு ஊர்களுக்கு போக போறாரு. பல்வேறு ஊர்களுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிற நினைக்கிறது. அவர் போட்டியிடுகின்ற மற்றொரு தொகுதி, என்ன தொகுதி, திருச்சி கிழக்கு, அங்கே போறாரு. அந்த பகுதியில திருச்சியில ஒரு பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அங்கேயும் கணிசமான தொகுதி கிடைக்குமோன்னு எதிர்பார்க்கிறாரு. அவருடைய வாக்கு சதவீதம் அவர் வெளியே வந்தால் ஒவ்வொரு தடவையும் 2% அதிகமாகிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். அப்போனா 10 தடவை வந்தானே 20 வந்துருமான்னு கேட்காதீங்க. அவருடைய வாக்கு சதவீதம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இருக்க நிலைமையில அவருடைய எதிரிகள் கூட அவருக்கு 10% சொல்றாங்க. இல்ல அவங்க கட்சிக்காரங்க இல்லைன்னு 28-30 வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா ஒரு மாற்று சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யார் ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கு. நீங்க நல்லா பார்க்கணும். திருமாவளவன் எம்பியா இருக்கிறவரு ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிட்டாரு. என்ன காரணம்னா தமிழக அரசியல் மாறப்போகுதுன்னு சொல்றாரு. மாறப்போகுது அப்படின்னா திருமாவளவனுக்கு ஆட்சியில பங்கு கிடைக்க போகுதா, அதிகாரத்துல பங்கு கிடைக்க போகுதா? அது கொடுக்க போறது யாரு? திரு ஸ்டாலினா, திரு எடப்பாடி பழனிசாமியா, இல்ல திரு சி ஜோசப் விஜயா? நன்றி, வணக்கம்.